தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய காணொளியில மழைக்கால நோய்கள் அது வராம தடுக்கிறதுக்கான முறைகள் பற்றி நான் சொல்ல போறேன். அதை 4 வகையை பிரிக்கலாம். ஒன்று, காற்றினால் பரவும் நோய்கள். 2வது, நீரினால் பரவும் நோய்கள். 3வது, கொசுக்களால் பரவும் நோய்கள். 4வது, விபத்துகளால் ஏற்படுபவை. முதல்ல காத்துனால பரவக்கூடிய நோய்கள். நம்ம இந்த காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம், சளி காய்ச்சல் நோய் பெரும்பாலும் இருக்கு. ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் 1 முறை 2 முறையாவது நம்ம ஒவ்வொருத்தரும் இதனால பாதிக்கப்பட்டிருப்போம். இந்த காமன் கோல்டு என்று சொல்லப்படுகிற அது 500க்கு மேற்பட்ட வைரஸ்களால் ஏற்படுது. இந்த குறிப்பிட்ட வைரஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்லாம் கிடையாது. இதுல தும்மல், மூக்குல சளி கொட்டுறது, காய்ச்சல், உடல் வலி இதெல்லாம் இருக்கும். இது நம்முடைய வேலை நாட்களை பாதிக்கும். இதை வராம ஏன் இந்த காமன் கோல்டு இந்த மழை காலத்துல வருது அப்படின்னா, இந்த குளிர்ந்த சூழல் வைரஸ் அதிக நேரம் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. இன்னொன்று, நம்ம நீண்ட நேரம் மழையில் நனைஞ்சோம்னா இல்ல குளிர்ல கொடை பிடிச்சிட்டு போனா கூட அந்த நம்ம உடலின் வெப்பநிலை குறையறதுனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அதனாலதான் இந்த பருவ காலத்துல வைரஸ் காய்ச்சல் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வராம தடுக்கணும்னா நம்ம மழையில நனையறத தவிர்க்கணும், மழையில நீண்ட நேரம் நடக்கிறதையும் தவிர்க்கணும். அதோட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போது அவங்க வெளியிடுற காற்று, மூச்சு காற்று, அதனால மற்றவங்களுக்கு பரவுது. அதனால மக்கள் கூட்டமா கூடுற இடங்களுக்கு போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா முகக்கவசம் அணியணும். அடுத்தது, நீரினால் பரவக்கூடிய நோய்கள். அதுல டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு நோய், காலரா, மஞ்சள் காமாலை இதெல்லாம் நீர்னால பரவுறது. இது எதனாலன்னா, அந்த நோயுற்றவர்கள் கழிக்கிற மலத்துல இந்த கிருமி வெளியேறும். அது நம்ம குடிக்கிற நீர்ல கலந்துருந்து அதை குடிச்சோம்னா நமக்கு அந்த கிருமிகள் நம்ம உடல்ல நுழைஞ்சு பாதிக்கும். அதே மாதிரி ஈக்கள் அந்த மலத்துல உட்காந்து நம்ம உணவுல உட்கார்ந்தாலும் இந்த நோய் பாதிக்கும். இதுல இந்த வைரல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் சொல்ற அந்த கடுமையான வயிற்றுப்போக்கு நோய், அது தனித்தனியா ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை போகும். அது உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும். அதனால தனித்தனியா போச்சு வாந்தி வந்தா உடனடியா மருத்துவரை அணுகணும். அவங்க இரத்த குழாய் மூலம் நமக்கு சலைன் செலுத்தி நீரிழப்பை ஈடுகட்டி நம்மளை காப்பாற்றுவாங்க. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த நீரினால் பரவும் நோய்கள் வராம தடுக்கணும்னா நம்ம காய்ச்சி ஆறிய நீர் இல்ல சுத்திகரிக்கப்பட்ட நீரை தான் பருகணும். வீட்டுல சமைச்ச சூடான உணவை உட்கொள்ளணும். அப்புறம் வீட்டுல உணவு ஈக்கள் மொய்க்காம எப்பொழுதும் மூடி வச்சிருக்கணும். அடுத்தது, கொசுக்களால் பரவும் நோய்கள் அப்படின்னு பார்த்தா டெங்கு, மலேரியா, சிக்கன் குன்யா. இந்த நோய்கள்ல இருந்து நம்ம வராம தடுக்கணும்னா கொசுக்கடியெல்லாம் தப்பிக்கணும். அதுக்கு கொசு விரட்டிகளை பயன்படுத்தணும், கொசு வலையை பயன்படுத்தணும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு அருகாமையில நீர் தேங்காம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தேங்குற நீர்ல தான் கொசுக்கள் வளருது. அது இப்ப மழைக்காலத்துல நம்ம மன்னார்குடி சாலைகள் இருக்கிற சூழ்நிலையில எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி நிக்குது. நம்ம நகராட்சிக்கு இதை பற்றி தெரிவிச்சா அவங்க இதை சரி பண்ணுவாங்க. இல்ல அவங்க பணி சுமை என்னால உடனடியாக சரி பண்ண முடியல அப்படின்னா நம்ம தெருவில் உள்ள மக்களே நம்ம ஒன்றுபட்டு அதற்கு ஒரு ஆளை நியமிச்சு அந்த தண்ணீர் தேங்காம அது பள்ளத்துக்கு நோக்கி இல்ல சாக்கடையை நோக்கி செல்ற மாதிரி நம்ம செய்யணும். அப்புறம் வீட்டு மாடியிலையோ இல்ல திறந்த வெளியே காம்பவுண்டுக்கு உள்ள இடத்துலயோ பாத்திரங்கள், அப்புறம் அந்த செடி கொடிகள் இருக்கிற தொட்டிகள், அதுல எல்லாம் நீர் தேங்கும். அதனால அது மாதிரி தேங்காம பார்த்துக்கணும். அதெல்லாம் குப்புற கவிழ்த்து வச்சிடணும். இது 4வதா, நம்ம சாலையில மேடு பள்ளமுள்ள சாலையில பயணிக்கும் பொழுது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா பயணிக்கணும். இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம், பல பேர் ஒரு கையில கொடையை பிடிச்சிக்கிட்டு இருசக்கர ஊர்தி ஓட்டிட்டு போறாங்க, செல்போன் பேசிக்கிட்டே போறாங்க. இதையெல்லாம் குறிப்பா மழைக்காலத்துல தவிர்க்கணும். ஏன்னா அப்பதான் வண்டிகள் சரிஞ்சு விழுந்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீரினால் பரவும் நோயில ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விட்டுட்டேன், அது லெப்டோஸ்பைரோசிஸ். இது அரிதான நோய். இது எலிகளை பாதிக்கிறது. அந்த எலியோட சிறுநீர் இந்த ரோட்ல சாலையில இருக்கிற தண்ணியில கலந்ததுன்னா அந்த கிருமி அங்க இருக்கும். நம்ம காலில் காயத்தோட அதுல நடந்து போனோம்னா காயத்தின் வழியா நுழைகின்ற அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அந்த கிருமி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மஞ்சக்காமால, அப்புறம் உடலில் ரத்த கசிவு ஏற்படக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஏற்படுத்தும். அதனால காலில் காயம் உள்ளவங்க இந்த மழை தண்ணீர்ல நடக்கவே கூடாது. அப்படி தவிர்க்க முடியாது நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா
இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் அணியிற மாதிரி முழங்கால் வரைக்கும் உள்ள காலணி அணிந்து செல்லணும். அது மாதிரி கொசுக்கடியை தவிர்ப்பதற்கு நம்ம முழுக்கை சட்டை, முழு கால் சட்டை, அப்புறம் கணுக்கால் வரைக்கும் உள்ள காலணிகள் அணியறது நல்லது. இந்த முறைகளெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா மழைக்கால நோய்கள் வராம தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.